சாயிராம். ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு ஏழுமலையான் பகுதி 16. தாய் பெண் வீட்டுக்கு பெண் கேட்டு சென்றாலும் மனம் பொறுக்காத ஸ்ரீனிவாசன் பத்மாவதியை அப்போதே பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் அவளிடம் திருமண உந்துதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் குறி சொல்லும் குரத்தியின் வேடமிட்டார். சிவப்பு நிற புடவையை கட்டிக்கொண்டார். கைகளில் பச்சை குத்தி கொண்டார். கண்களில் மை தீட்டியாயிற்று. நெற்றியில் பெரிய குங்கும பொட்டு, இடுப்பில் ஒரு கூடை, கையில் மந்திரக்கோள் ஏந்தி புறப்பட்டார். பெருமாள் கோயில்களில் மோகினி அலங்காரத்தை நாம் விழா காலங்களில் பார்ப்போம். அவர் அலங்கார பிரியர். கண்ணபுரத்தில் அவர் சௌரி முடியணிந்து சௌரி ராஜராக காட்சியளிக்கிறார். இப்போது குரத்தி வேஷம் போட ஆசை வந்துவிட்டது. அந்த மாயவன் கிளம்பிவிட்டான். அந்த குரத்தி குறிப்பார்களையோ குறி என்று கூவிக்கொண்டே நாராயணபுரத்தின் வீதிகளில் திரிந்தாள். அரண்மனை உப்பரிகையில் மகளின் நிலை குறித்து கவலையோடு நின்று கொண்டிருந்த ஆகாசராஜனின் மனைவி தரணி தேவியின் கண்களில் அவள் பட்டாள். மகளின் இந்த நிலைக்கு என்ன காரணம் என குறி சொல்பவள் மூலம் தெரிந்து கொள்வோமே என்று அவளை அழைத்து வரச் சொல்லி ஏவலர்களிடம் சொன்னாள். எவ்வளவு செல்வம் இருந்தென்ன பயன்? அரண்மனையில் வாசம் செய்வதால் என்ன பயன்? மனதுக்கு நிம்மதி வேண்டும். குறிப்பாக குழந்தைகள் குறித்த விஷயத்தில் பல பெற்றவர்கள் தங்கள் நிம்மதியை இழந்து விடுகிறார்கள். தரணி தேவிக்கும் இப்போதைய நிலைதான். நம் பிள்ளைகள் சரியாக படிக்காவிட்டாலோ, படித்த பின் நல்ல வேலை கிடைக்காவிட்டாலோ ஜாதகத்தை தூக்கி கொண்டு ஜோசியரிடம் ஓடுவதில்லையா? அதே போல தரணி தேவி மகளின் நிலையறிய குறி சொல்பவளை கூப்பிட்டாள். குறி சொல்லும் வேடத்தில் வந்த ஸ்ரீனிவாசன் ராணிக்கு வணக்கம் செலுத்தினார். பெண்ணே, என் மகள் படுத்த படுக்கையாக கிடக்கிறாள். என்ன நோய் என்றே புரியவில்லை. இதற்கு காரணம் என்ன? இவளது எதிர்காலம் பற்றி சொல்லு என்றாள். மகாராணியிடம் குறி சொல்பவள், அம்மா, உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன், கேளுங்கள் என்று கணபதி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, குமாரசுவாமியாக முருக கடவுள், சரஸ்வதி, லக்ஷ்மி, கனகதுர்கா, வீரபத்திரர், அஷ்டதிக்பாலகர்கள், வன தேவதைகளை குறித்து வணங்கி பாடி இவர்கள் மீது ஆணையாக நான் சொல்வதெல்லாம் உண்மை எனச் சொல்லி விஷயத்துக்கு வந்தாள். பத்மாவதியை அழைத்த அவள், இளவரசி, நீங்கள் உங்கள் மனதில் கொண்டுள்ள எண்ணம் எனக்கு விளங்கிவிட்டது. சில நாட்களுக்கு முன்பு காட்டில் நீங்கள் நீலமேக வண்ணன் ஒருவனை பார்த்திருக்கிறீர்கள். அவன் தன் மனதை உங்களிடம் கொடுத்துவிட்டு உங்கள் மனதை பறித்து கொண்டு போய்விட்டான். அவன் நினைவு இப்போது வாட்டுகிறது. அவனே உங்கள் மணாளனாக வேண்டும் என்பதே உங்கள் எண்ணம். உங்கள் கையில் தான் கல்யாண ரேகை ஓடுகிறது. பிறகு யார் அதை தடுக்க முடியும்? எத்தனை கோடி தேவர்கள் தடுத்தாலும் உங்களுக்கும் வேடனாக வந்தானே அந்த வாலிபவனுக்கும் திருமணம் நடந்தே தீரும். இதற்காக மனம் வருந்த வேண்டாம். நான் சொன்ன வாலிபன் இவன்தானா என பாருங்கள் என்றார். தன் மந்திரக்கோளை கூடைக்குள் ஒரு சுழற்றினாள். கூடைக்குள் பத்மாவதியும் தரணி தேவியும் பார்த்தனர். காட்டுக்குள் வேடவனாக வந்த ஸ்ரீனிவாசனின் அழகு முகம் தெரிந்தது. அவன் இவர்களை பார்த்து சிரித்தான். அந்த மந்திர சிறப்பில் சொக்கி போனாள் பத்மாவதி. விஷயம் அம்மாவுக்கு தெரிந்துவிட்டதே என்ற பயம் ஒருபுறம், வெட்கம் ஒருபுறம் பிடுங்கி தின்ன தனது அறைக்குள் ஓடிவிட்டாள். பின்னர் குரத்தி ராணியிடம், அம்மா, இந்த வாலிபனே உங்கள் மகளுக்கு மணாளன் ஆவாள். இதை தடுக்க தங்களாலும் மகாராஜாவாலும் எக்காரணம் கொண்டு முடியாது. தாங்கள் பரிசு கொடுங்கள், நான் புறப்படுகிறேன் என்றாள். அவளுக்கு பொன்னாபரங்கள் பல கொடுத்து அனுப்பிய தரணி தேவியை கவலை குடைய ஆரம்பித்துவிட்டது. மகளை இது பற்றி கேட்டு கண்டித்தாள். தாயே, குரத்தி சொன்னது முற்றிலும் உண்மை. வாழ்ந்தால் அந்த அழகிய இளைஞனுடன் தான் வாழ்வேன். சூரியனும் சந்திரன் உரிய பாதையில் கூட மாற்றம் ஏற்படலாம். ஆனால் அவரை மணப்பதென்ற என் நிலைப்பாட்டில் எந்த மாறுதலும் இல்லை. அவர் யாரென விசாரித்து திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள். ஒரு வேடவனுக்கு தன் மகளை கொடுப்பதாவது? பரம ஏழையான அவன் தன் மகளை திருமணம் செய்தால் நம்மை யாராவது மதிப்பார்களா? பத்மாவதிக்கு திருமணம் என அறிவித்து விட்டால் எல்லா தேசத்து இளவரசர்களும் ஓடி வந்து விடுவார்களே. அவர்களில் உயர்ந்த ஒருவனை தேர்ந்தெடுக்காமல் இவனுக்கு பெண் கொடுப்பதாவது? அவள் குழப்பத்துடன் கணவரின் அறைக்கு சென்றாள். தங்கள் மகள் ஒரு வேடனை காதலிக்கிறாள் என்ற விஷயத்தை அவன் காதில் போட்டாள். ஆகாசராஜன் சிரித்தான். தரணி, உனக்கென்ன பைத்தியமா? நம் செல்வ மகளை சாதாரண ஒருவனால் எப்படி திருமணம் செய்யலும்? அன்றொரு நாள் நாரத மகரிஷி நம் திருமண அரண்மனைக்கு வந்தார். அந்த ஸ்ரீமன் நாராயணனை அவளை திருமணம் செய்வார் என்றல்லவா வாழ்த்துச் சென்றார். நாரத மகரிஷியின் வாக்கு எப்படி பொய்யாகும்? நீ மனதை போட்டு அலட்டிக்கொள்ளாதே. நம் மகளுக்கு வந்திருப்பது பருவகால நோய் என்பது அறிந்த ஒன்றுதானே. நாமும் அந்த வயதை கடந்துதானே வந்திருக்கின்றோம் என்றான். நாளை என்ன ஆகும் என்று பார்ப்போம்.
ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.